இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இது வரைக்கும் இந்த ஊர்ல நடந்தே கிடையாது. இத மாதிரி இன்னும் மேல் அந்த அம்மா உள்ள இது இருக்காங்க பாருங்க, இந்த சோனியா அவங்க வெளியே அவங்க கொலையே பண்ணிருப்பாங்க. ரவுடி பசங்களை விட ரொம்ப மோசமா அவங்க ஆக்டிவேஷன் இருந்தது. இதுதான் உண்மை. இவங்களை வேணா கேட்டுக்கோங்க. நாங்களும் அலறி ஓடுறோம். நாங்களும் எல்லாம் இந்த ஊர்ல சண்டை சச்சரவு கொலை எல்லாத்தையும் பார்த்தவங்க தான். எங்களுக்கு அவங்கள பார்த்தா பயமாயிடுச்சு. துணியெல்லாம் தூக்கிறாங்க, அசிங்கமா இருக்கு. நாங்க பொம்பளை பிள்ளைங்களை வச்சுட்டு இருக்கோம். ஏங்க இந்த மாதிரி சண்டை போறீங்க? பேசி தீர்த்துக்கலாமே, ஏன் இப்படி அடிச்சுக்கிறீங்க? உங்களுக்குள்ளேயே ஏன் அடிச்சுக்கிறீங்க நான் கேட்டேன். உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உடைச்சாங்க. அந்த கேமரா, அந்த கல்லு எல்லாம் அவங்கள பக்கம் பயமாகுது. வீடு விடுறதுக்கு கூட, இப்ப நம்ம பேசுறதுக்கு கூட பயமாகுது. ஐயோ இவங்க இந்த மேல அப்படின்னு நினைக்கிறதாகுது. நம்ம என்ன பண்ண முடியும் அவங்க கிட்ட போயிட்டு? அவர் பாவம், அவர் டைலர் மிஷின் வச்சு உள்ள தச்சு ஏதோ வெளியே வச்சு தச்சுன்னு இருப்பார். மழைன்னு உள்ள பண்ண அதெல்லாம் எடுத்து நுறுக்கிட்டு இங்க இருந்து இந்த கதுவெல்லாம் உடச்சின்னு உள்ள வர்றாங்க. 20 போலீஸ் வந்து நிக்குது. நடந்து எவ்வளவு நேரத்துல போலீஸ் ஒரு 10 நிமிஷத்துல வந்துட்டாங்க. வந்து திருப்பி 2வது வந்தாங்க. ஃபர்ஸ்ட்ல அடிச்சுட்டு போய் திருப்பி வரும்போது தான் போலீஸ் வந்தாங்க. கீழே தலை முடி குத்தா கடந்தது பாருங்கெல்லாம் முடிச்சு அப்படியே ஜவுரி வலிச்சு போதுங்க. வயசான ஆள், நான் உள்ளத துணி தச்சுக்கின்னு இருக்கிறேன். மிஷின்லாம் தூக்கி போட்டு உடைச்சி இல்லை ரொம்ப மோசம் பண்ணிட்டு போயிட்டாங்க. திறன்பேசி நேர்களுக்கு வணக்கம். நம்ம கடந்த வீடியோல பாத்தீங்கன்னா திருநங்கை சமூகத்துல ஜமாத் சிஸ்டத்தால சோனின்ற திருநங்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தாங்க, அவங்க வீட்டுல நடக்கக்கூடிய அந்த வன்முறை காட்சிகள்லாம் பார்த்திருப்போம். இந்த சம்பவம் குறித்து அந்த ஏரியால இருக்கக்கூடிய, அதாவது சோனி இருக்கக்கூடிய சூளைமேடு பகுதியில அந்த ஏரியா மக்கள் இந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றது அவங்க கிட்டயே நேரடியா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க போலாம். சில தினங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்க பகுதியில இருக்கக்கூடிய சோனி அப்படின்ற திருநங்கையோட வீட்டுல, இந்த வீட்டுல நிறைய வேற பகுதியை சேர்ந்த திருநங்கைகள் சில பிரச்சனைகள்ல ஈடுபட்ட வீடியோக்களை நம்ம பாக்குறோம். அந்த பிரச்சனை என்ன நடந்துச்சு அப்படின்றத பகிர்ந்துக்கோங்க. என்ன பிரச்சனை? நம்ம எல்லாம் திப்பு ஒரு 3 ஆட்டோ, ஒரு 30 திருநங்கைங்க வந்தாங்க. வெளியில இருந்து தான் வந்தாங்க. இங்கே உள்ளவங்க கிடையாது. நாங்க ஏன்னா இங்கே பிறந்து வளர்ந்தவங்க. நாங்கெல்லாம் தப்பன்னு வந்தாங்க. உள்ளவங்களை இழுத்து போட்டு அடிச்சாங்க. துணியெல்லாம் கட்டினாங்க. உள்ள ஓடு சேரு, இந்த கட்டுச்சாரு யாரும் அவங்கள மடக்க முடியல. எதை பத்தி நமக்கு அடிப்பட்டா நம்ம என்ன பண்றதுன்னு. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இது வரைக்கும் இந்த ஊர்ல நடந்தே கிடையாது. இத மாதிரி இன்னும் மேல் அந்த அம்மா உள்ள இது இருக்காங்க பாருங்க, இந்த சோனியா அவங்க வெளியே அவங்க கொலையே பண்ணிருப்பாங்க. கையில அவ்வளவு ஆயுதங்கள்லாம் வச்சிருந்தாங்க. அவங்க ரவுடிங் பண்ண வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். எல்லாம் அலறி அடிச்சு ஜனங்கள்லாம் ஓடுறாங்க. நாங்களாம் இங்க துணி இவங்களுக்கு அயன் பண்ணி வாங்க ஓடுற கிழக்குல மேற்குல எல்லாம் ஜனங்க இந்த மாதிரி நிகழ்வு திரும்ப நடக்க கூடாது. எங்களோட கருத்து எங்க ஊர் மக்கள் சார்பா நான் பேசுறேன். எல்லாம் கழுத்து போட்டு கொடுத்துருக்குறேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப அராஜகம். அதாவது வெளியூர்ல இருந்து இந்த ஊருக்கு முதல் தப்பு. அது யாரோட தூண்டுதல வந்தாங்க, யார் அனுப்பி வச்சாங்கன்னு நீங்க தான் கண்டுபிடிச்சவங்க சொல்லணும். இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க போல. ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிஷன் ஆயிருந்தாங்க. இது வரைக்கும் எந்த ஆக்ஷனும் இல்ல. எடுத்த உடனே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்களா, இல்ல ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்து? ஒண்ணு பேச்சுவார்த்தை இல்லம்மா. திப்புன்னு வந்தாங்க. உடனே இங்க நின்னுவங்க 2 பேரும் இழுத்தாங்க. அதுக்குள்ள எங்க அவளை கூப்பிட்டு அசிங்கமா பேசினாங்க. தகாத வார்த்தையில அவங்க என்ன பண்ணாங்க, இவங்க அடிக்கதான் வரான்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாங்க. இருந்த ஒரு 3 பேர் 4 பேர் வெளியே இழுத்து போட்டு அப்படியே துணியங்களும் அழிச்சு அந்த ஓடு ஆகுது பாருங்க. ஓடை எடுத்து தூக்கி அடிக்கிறாங்க. கட்டை தடுக்க சேர் தூக்கி அவங்க அப்பா வயசான ஒரு மிஷின், அந்த மிஷினை தூக்கி அடி அவங்க அப்பா அடிக்க ஓடுறாங்க. நான் ரொம்ப 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 அராஜகமா. இந்த மாதிரி இந்த ஊர்ல இது வரைக்கும் நடந்தில்ல. இது ரொம்ப ரொம்ப அராஜகம். எங்க ஊர்ல நடக்க கூடாது. புரியுதா? இவங்க திருநங்கை நாளைக்கு வேற யாருன்னா வெளியே ரவுடி பசங்க கூட வருவாங்க. ரவுடி பசங்களை விட ரொம்ப மோசமா அவங்க ஆக்டிவேஷன் இருந்தது. இதுதான் உண்மை. இவங்களை வேணா கேட்டுக்கோங்க. நாங்களும் அலறி ஓடுறோம். நாங்களும் எல்லாம் இந்த ஊர்ல சண்டை சச்சரவு கொலை எல்லாத்தையும் பார்த்தவங்க தான். எங்களுக்கு அவங்கள பார்த்தா பயமாயிடுச்சு. உங்க பகுதியில இருக்க அந்த சோனி திருநங்கை தாக்கப்பட்டாங்களா, இல்ல அவங்க தப்பிச்சிட்டாங்களா? அவங்க உள்ள போயிட்டாங்கம்மா. மத்த அவங்க வீட்டுல அவங்க போட்டு உள்ள பூட்டிட்டாங்க. இல்ல அவங்க அவங்கள கொலையே பண்ணிருப்பாங்க. மத்த அவங்க வீட்டுல உள்ள ஒரு 4 பேரை இழுத்து போட்டு அடிச்சு துணியங்களும் அடிச்சு ஒரு 10 பேர் சேர்ந்து ஒருத்தரை போட்டு அடிச்சா எப்படிமா இருக்கும்? நீங்க வீடியோவிலே பார்த்திருப்பீங்க. ரொம்ப 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 சாவ அடிச்சுட்டு இருப்பாங்க. அது வரைக்கும் யாரு கிட்ட போய் மடக்க முடியல. அவங்கள பார்த்து பயமா இருக்குது. நீங்கெல்லாம் யாருமே அவங்களுக்கு ஆதரவா குரல் எழுப்ப முடியல? நாங்க முடியலமா. எங்களை அடிப்பாங்க போல இருக்குது. நீங்க அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் போல இருக்குது. எல்லாம் செதறி ஓடுறாங்க. இப்ப யாரும் அடிதடி சண்டை அவங்க தூக்கி கத்தி கூட வச்சிருப்பாங்க போல. அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா சோனியான்றவங்கள அவங்க கொலை பண்ணதான் அந்த மாதிரி நோக்கம் எனக்கு தோணுது. உங்க பகுதியில சோனி எத்தனை வருஷமா இருக்காங்க? அவங்க ரொம்ப 20-25 வருஷமா 30 வருஷமா இருக்காங்கம்மா. அவங்க வாடகை இருந்து அதுக்கப்புறம் வீடு அவங்க சொந்த உழைப்புல வீடு கட்டி இருக்காங்க. இது பொச்சிருப்பு புறம் அவங்களுக்குள்ள திருநங்களுக்குள்ளதான் இது பிரச்சனை தவிர மற்றபடி ஏரியாவில் திருநங்கைகள் அவங்க சில கூலிப்படை அடிதடி பிரச்சனைகள்ல ஈடுபடுறதுனால தான் மற்ற திருநங்கைகளுக்கும் அவங்களுக்கும் சில கைகலப்பு சம்பவங்கள் ஆகுது. இவங்க இவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இவங்க அந்த மாதிரி பண்றவங்களா இல்ல? இல்லம்மா, அவங்க சைலண்டான. உங்களுக்கு இன்னும் எத்தனை கையெழுத்து வேணும், எவ்வளவு ஜனத்தை கூட்டணும் கூட்டுறேன். இது வரைக்கும் அவங்க
இதுவரை சண்டை சச்சரவுன்னு பேசினது கிடையாது, வெளியே நின்று சண்டை போட்டதும் கிடையாது. இப்போ நீங்களும் இந்த பகுதியில வந்து ஒரு குடும்பத்தோட இருக்கீங்க, பெண் பிள்ளைகள் வச்சிருப்பீங்க. இது போன்ற திருநங்கைகள் ஆமாங்க வந்து மேம். பிரச்சனை பண்ணும்போது ஆமாங்க. உங்களுக்கு எவ்வளவு அச்சுறுத்தலா இருக்கு? கண்டிப்பா மேம். துணியெல்லாம் தூக்கிறாங்க, அசிங்கமா இருக்கு. நாங்க பொம்பளை பிள்ளைங்கள வச்சுட்டு இருக்கோம், அசிங்கமா துணியை தூக்கிட்டு ஒரு மாதிரி எல்லாம் பேசுறதுனால எங்களுக்கு அச்சுறுத்தலா இருக்குது. ஓகே, வேற என்ன மாதிரியான இப்ப அடிக்கிறாங்க, வேற இது என்ன மாதிரி? வரைக்கும் அவங்களால எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் எதுவா இருந்தாலுமே அவங்க வீட்டுக்குள்ளேயே அவங்க சோனியான்றவங்க அவங்க வீட்டுக்குள்ளேயே அவங்க பசங்களை சால்வ் பண்ணி இந்த இதுக்கு போகக்கூடாது, இதுக்கு போகக்கூடாது அப்படின்னுட்டு அடக்கமா வச்சிருக்காங்க பிள்ளைங்கள. மத்தபடி யாரும் சண்டைக்கு போற பசங்க கிடையாது. பட் அவங்களுக்குள்ளே அவங்க பிரச்சனையை அவங்க சால்வ் பண்ணிப்பாங்க. இப்போ இந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறமா பாக்குற பல பேரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த அடிதடி சண்டை நடந்ததை வச்சு திருநங்கைகள்லாம் முந்தைய காலத்துல எல்லாம் வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருந்தாங்க, அவங்க வந்து இப்போ மக்களோட மக்களா இருக்கிறதுனால இது போன்ற பிரச்சனை வருது அப்படின்றாங்களே. மக்களோட மக்கள் இருந்தாக்கா அவங்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. அவங்க வேற இது வேலை செய்யறாங்க, நாங்க வேலை செய்யறோம். எங்க வேலை செஞ்சாதான் நாங்க பழைக்க முடியும். அது மாதிரி அவங்க வேலை செஞ்சா அவங்க பழைக்க போறாங்க. இதனால மத்த மக்களுக்கோ அவங்களுக்கோ சம்பந்தம் கிடையாது. என்னன்றோம் ஒரு தெருவுல இருக்கும்போது அந்த மாதிரி விட முடியாது. இந்த பிரச்சனை நடக்கும்போது நீங்க இங்க இருந்தீங்களா? உங்களோட மனநிலை எப்படி இருந்தது? நான் சாப்பாடு ஊட்டிருந்தேம்மா பாப்பாக்கு. அப்பதாம்மா ஓடியாந்தோடனே எல்லாத்தையும் தூக்கி அடிக்கிறாங்க. அப்பயே நான் நின்னு கேட்கறேன், கல்லெல்லாம் தூக்கி அடிக்கிறாங்க. குழந்தை மேல ஏங்க இந்த மாதிரி சண்டை போறீங்க, பேசி தீர்த்துக்கலாமே, ஏன் இப்படி அடிச்சுக்கிறீங்க, உங்களுக்குள்ளேயே ஏன் அடிச்சுக்கிறீங்கன்னு நான் கேட்டேன். உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உடைச்சாங்க. அந்த கேமரா, அந்த கல்லெல்லாம், இந்த கதவு ஜன்னல் எல்லாத்தையும் உடைக்கிறாங்கம்மா. சுமார் எத்தனை பேர் வந்திருப்பாங்க? ஏமா அவங்க 30 பேர்கிட்ட மேல வந்திருப்பாங்க. நம்ம ஒரு 4-5 பேர் தான் பொம்பளைக்கு தான் குரல் கொடுக்குறோம், வேற யார் குரல் கொடுக்குறா? இப்போ இந்த பிரச்சனைக்கு அப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட், காவல்துறை யாராச்சும் இங்க வந்தாங்களா? வந்தாங்க. வந்து இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. இவங்க நைட்லாம் இருந்தாங்க. அவங்க எல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பு பண்ணதான் கொஞ்சம் இது இல்லாத சண்டை கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. ஆனா இந்த மாதிரி இருக்கக்கூடாதுமா. நம்மளும் ஒரு பொம்பளை பிள்ளைங்க வச்சிருக்கிறோம். நாளைக்கு அதுங்க கல்யாணம் பண்ணா இந்த மாதிரி எல்லாம் துணியை தூக்கின்லாம் அடிச்சுன்னா என்னம்மா பண்றது? அவங்களுக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கணும். இந்த மாதிரி சண்டை போட்டோன்னா அவங்கள பக்கம் பயமாகுது, வீடு விடுறது கூட. இப்ப நம்ம பேசுறது கூட பயமாகுது. ஐயோ இவங்க இந்த மேலா அப்படின்னு நினைக்கிறதாக்குது. நான் இத்தனை வருஷமா நாங்களும் பிறந்து வளர்ந்து இந்த ஊர்ல இருக்கோம். இந்த மாதிரிலாம் சண்டைலாம் பார்த்ததே கிடையாது. நாங்க ஏதோ சண்டை போடுவாங்கன்னா கத்தி கப்படாத மாதிரி பண்றாங்கம்மா. ஒரு மனுஷாளுக்கு மதிப்பு இல்லாத ஒரு பொம்பளை தான் ஒரு ஊடு விடுறாங்களே, ஒரு பொம்பளைங்க தான் பொம்பளை கூட மதிக்க மாட்டாளுங்க, தூக்கி அடிக்கிறாளுங்க. காலத்துக்கு ஏண்டி அடிக்கிறீங்க கேட்டா நம்ம மேலே அடிக்கிறாளுங்க. என்னம்மா பண்றது? எங்க ரூம் இதுதான், நாங்க இங்க தான் உட்காந்துருப்போம். இவங்க எந்த பிரச்சனைக்கு போக மாட்டாங்க. இவங்க வந்ததுல இருந்து அவங்க வீடு கட்டிட்டு அவங்க வீட்டுல அவங்க இருக்காங்க, பசங்களாம் இருக்காங்க, வராங்க போறாங்க. எந்த பிரச்சனை வெளியில வச்சுக்கோங்க, இங்க எதுவும் செய்ய மாட்டாங்க. 30 பேர் வந்து அடிச்சு இந்த பலகைகளெல்லாம் எடுத்து போட்டு நுறுக்கி கேமராலாம் உடைச்சாங்க. கண்ணாடி எல்லாம் இந்த ஓடுங்கெல்லாம் எடுத்து அடிச்சு, கண்ணாடி உடையிலன்னா கூட அப்படியே போட்டு கொந்துறாங்க, கொந்து எடுத்துறாங்க. அம்மா இருமா, ஏன் அவசரப்படாதீங்க, இந்த மாதிரி செய்யாதீங்க, எல்லாம் நீங்க ஒண்ணுக்கு ஒண்ணு பேச்சு தீர்த்துக்கலாம், உங்களுக்கு ஒன்னே தெரியாதுப்பா அப்படின்னு ட்ரெஸ் எல்லாம் தூக்கி காமிக்கிறாங்க. நம்ம என்ன பண்ண முடியும் அவங்க கிட்ட போயிட்டு? அவர் பாவம், அவர் டைலர் மிஷின் வச்சுன்னு உள்ள தச்சு ஏதோ வெளியே வச்சு தச்சுன்னு இருப்பார், மழைன்னு உள்ள போட்டேன். அதெல்லாம் எடுத்து நுறுக்கிட்டு இங்க இருந்து இந்த கதுவெல்லாம் உடச்சின்னு உள்ள வர்றாங்க. யாருமே மடங்க முடியல. ஒரு 30 பேருக்கு இருக்காங்க, 2 ஆம்பளைங்க தான் மடக்குறாங்க. இது அந்த சந்தில ஓடுது, இந்த சந்தில ஓடுது, வெறி பிடிச்ச மாதிரி. இங்க இருந்து எவ்வளவு ஓடு இருந்தது தெரியுமா? அந்த ஓடு ஃபுல்லா நுறுங்கிடுச்சு. கண்ணாடிங்கெல்லாம் செதறி போய் நைட்டு 5-6 பேர் வாரி கொட்டினாங்க. அப்படியே இருந்தது. போலீஸும் வந்தது, 20 போலீஸ் வந்து நிக்குது. நடந்து எவ்வளவு நேரத்துல போலீஸ் ஒரு 10 நிமிஷத்துல வந்துட்டாங்க. வந்து திருப்பி 2வது அடிச்சிட்டு ஃபர்ஸ்ட்ல அடிச்சுட்டு போய் திருப்பி வரும்போது தான் போலீஸ் வந்தாங்க. இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க போல, உள்ள இருந்து போன் பண்ண உடனே வந்து பார்த்தாங்க. அவங்க நிக்கிறாங்க, அவங்க எதிர்க்கே தான் கேமராலாம் வச்சாங்க போலீஸ் எதிர்க்கு. ஆமா, அவங்கள போங்கன்னு சொல்றாங்க, முடியல அவங்களாலையும். 10-15 பேர் இருக்காங்க. வேன் விட்டுட்டு வந்து அப்புறம் வந்து ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி அவங்க 2 பேரும் ஏற்றிட்டு போய் நடுமுடி எலும்பு ஒருத்தருக்கு இது ஆயிடுச்சு, கிராக் ஆயிடுச்சு. கீழே தலை முடி குத்தா கடந்தது பாருங்கெல்லாம், முடிச்சு அப்படியே ஜவுரி வலிச்சின்னு போதுங்க. தலைமுடியெல்லாம் அறுத்து போட்டாங்க. அந்த பொண்ணு ஆப்டேஜர் ஒன்று போட்டுக்கிட்டு, அது பேர் தெரியாது. அது எனக்கு அப்படியே 2 பேர் தான் ரொம்ப சரியான அடி. உள்ள இருந்து பிடிச்சி வலிச்சு போட்டுக்கினாலுங்க, போட்டு அடின்னு அடிக்கிறாளுங்க. நம்ம என்ன செய்ய முடியும்? அவங்க கிட்ட போய் நம்ம எதுவும் செய்ய முடியாது. வயசா இருக்காது, நம்மள அடிச்சிடுவாங்க போல. அதுக்கு பயந்துக்கு நாங்க எப்படியோ சொல்றோம், சொன்ன பச்சை கேட்கலாமா? அவங்க இது மாதிரி நடக்கூடாது இல்லைங்களா? எல்லாரும் நம்ம ஏதோ உட்காரோம் அக்கா தங்கச்சி, அவங்க இது வரைக்கும் நம்மள எதுவுமே சொன்னது கிடையாது. அவங்க இங்க வந்த பிறகு தான் நமக்கு பழக்கம். அந்த பக்கம் இருக்கும்போதெல்லாம் நம்மளுக்கு பழக்கம் கிடையாது. நம்ம அந்த பக்கம் போக மாட்டோம், இங்கே தான் இருந்துட்டு இப்படியே போயிடுவோம். கடைசியில் அவங்களுக்கே இந்த மாதிரினா யாருமே கேட்க தானே செய்வாங்க. அவங்க கூட்டாளி மாட்டி இருந்தாங்க, காலி ஆகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே உடம்பு சரியாயில்ல, பாவம். அது ஹாஸ்பிட்டலுக்காக திரும்பி கிடக்கு. இந்த ஏரியால அவங்க எப்படி இருப்பாங்க? இதுக்கு முன்னாடி சண்டை இருக்கும்ல, இதெல்லாம் நடந்திருக்கா? சண்டைலாம் நாங்க பார்த்ததே இல்லம்மா. அப்போ வருவாங்க, ஒரு 2-3 பேர் தான் இருந்தாங்க. இப்ப நிறைய அவங்க அந்த பக்கம்லாம் வீடு வாங்கி நல்லா தான் இருக்காங்க. யாரும் பிரச்சனை இல்லை. இதுதான் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு டெத்துன்னா கூட அவங்க கும்பல தான் இருப்பாங்க, நம்மளாலாம் ஒன்றும் பேச மாட்டாங்க. அவங்க ஏதாவது சரக்கு அடிக்கிட்டு பேசுறது அவங்களோட போயிடுவாங்களே கட்டி அடுத்தவங்க கிட்ட பண்ண மாட்டாங்க. இவங்களும் அந்த மாதிரி தான் போயிட்டு வருவாங்க.
எங்கன்னா தெத்துக்கு தானேன்னா கும்பலா போவாங்க வருவாங்க பேசுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்காங்க. இவங்கெல்லாம் நம்மளுக்கு சண்டை இருக்குன்னு நம்ம சொல்லலை. திடீர்னு அவங்க வந்தோடனே நமக்கு ஒன்றுமே புரியல. நாங்கள் இங்கே தான் அயன் பண்ணின்னு இருப்போம். 2 பேரும் உட்காந்துன்னு வந்து அந்த பக்கத்து கடையில் இருக்கிறவங்க கூட வந்து மடக்குனாங்க. முடியவே இல்லைம்மா. உங்க கடைக்கெல்லாம் ஏதாவது சேதமாயிருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அடிச்சாங்க. நாங்கள் கதவு மூடிட்டு அந்த இந்த பலகைங்கெல்லாம் போட்டு வச்சிருந்தோம். துணி கிணி காய வச்சுக்கோம். அந்த பலகைங்கெல்லாம் நூறுக்கு இந்த ஓடு எடுத்து சமையா போயிட்டாங்க. முழுக்க முழுக்க சண்டை வந்து இந்த ஒரு வீட்டை மையப்படுத்தி மட்டும்தான். ஆமா, அவங்க வீட்டுல தான் அந்த கண்ணாடி எல்லாம் உடைச்சாங்க, கேமரா உடைச்சாங்க. உள்ளே ஏறி ஓடுதுங்க தப்பு தப்புன்னு. வாங்கடா, நீ என்னடா சோனா போட்ட, இந்த போட்டா அந்த போட்டான்னு ஓடுதுங்க. நம்ம எதுவுமே பேச முடியல. அதுங்க பேசுறது எதுக்காகன்னு எதுவும் அவங்க எதுக்குன்னு விளம்பரம் சொல்லல. அவங்களும் சொல்ல இவங்களும் சொல்லல. இந்த சண்டை வரும்போது தான் என்னன்னா இது மாதிரி பிரச்சனைன்னு சொல்றாங்க. நமக்கு தெரியாது இல்லையா, அவங்களுக்குள்ளே ஏதாவது இருக்கும். இங்க நம்ம இருக்க அதை பொருட்களை பயன்படுத்தி தான் அடிச்சாங்களா? இல்ல கையில ஆயுதம் கையில எல்லாம் எதுவும் எடுத்துட்டு வரல. இங்க இருக்கிறதுக்கு தான் தூக்கி அடிச்சுதுங்க. இந்த பலகைங்க, இந்த பலகை, அந்த டேபிள் எல்லாம் போட்டு அடிச்சுதுங்க. இந்த ஓடு தான் நொறுங்கி போச்சு. அவர் 3 நாள் இருந்தது அந்த ஓடு. போலீஸ்காரங்க வந்து தான் எல்லாம் வாரி போடுங்கன்னு எல்லாம் கண்ணாடி எல்லாம் உள்ளெல்லாம் கண்ணாடி, காலே வைக்க முடியல. இங்கெல்லாம் கண்ணாடி எல்லாம் வாரி கீறி போட்டு எடுத்துட்டு போய் போட்டாங்க. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி. கொஞ்சம் அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இது என்ன அவங்க என்ன சொல்றாங்க, சமரசமா போலான்றாங்களா இல்லை எப்படி பேசலான்றாங்கன்னு கொஞ்சம் கேட்டு செய்யணும். நீங்க தான் அந்த ஏரியால நீங்க இருக்கீங்க. இது மாதிரி பிரச்சனைகள் வரும்போது குடும்பமா நீங்க இருக்கும்போது அது உங்களுக்கு எவ்வளவு பாதிக்கும்? பாதிப்பு தானேம்மா. ஒரு மாதிரியான ஒரு மருமகன் வருவான், பொண்ணு வருவா. இப்போ பொண்ணு கொடுக்குறோம், பையன் இன்னும் எங்கள் வீட்டில் 2 பசங்க இருக்காங்க. பொண்ணு பார்க்கணும், செய்யணும். எல்லாம் அவங்களாம் நம்மள மாதிரி ஆளு தான். இது தப்புன்னு சொல்ல வரல. இருந்தாலும் ஒரு இது வரும் இல்லையா, பொண்ணு கட்டிக்கணும். ஐயோ அந்த ஊரில் இந்த மாதிரி சண்டாங்க எப்படி ஏற்கனவே சூழமேடைன்னா கொஞ்சம் பயப்படுறாங்க பொண்ணு கொடுக்குறதுக்கு. இப்போ நாங்கள் 5 பேர் கல்யாணம் பண்ணோம். கடைசியில் ஒரு பையன் இருக்கிறான், அவனுக்கு சோழமேடு ஏரியாவா நம்சாதுரமா அப்படின்றாங்க. இந்த கதைக்கு இல்லை, எதுக்குமே ஏற்கனவே அப்பத்துலேருந்து அவங்களுக்கு தெரியும் போல அது சொல்கிறாங்க அவங்க. நம்ம அந்த மாதிரிலாம் இருக்கிறோம். அவங்க அந்த மாதிரி ஆள் கிடையாது. கழிஞ்சா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ஒரு பாதிப்பு தானே. ஏதோ அது கஷ்டப்பட்டு வீடு கட்டிச்சு செஞ்சுது எல்லாம் செஞ்சுது. நமக்கு இப்போ ஒரு இதுன்னா கூட அது வந்து எங்களுக்கு கூட குரல் கொடுக்கும். யாராச்சும் துணி கிணி தாரம் வந்துட்டா கூட வந்து பேசும். ஏமா அவர் வயசானவர் கொடுப்பாரு, இது ஏன் அப்படி கத்துறன்னு சொல்லும் சோனியா வந்து. நமக்கு அது அவங்க சண்டை தானே, நமக்கு என்ன வந்ததுன்னு இருக்காது யார் மாதிரி. அது நம்மளதுலேயும் வந்து ஒரு ஆளாக தான் இருக்கு. வருது போகுது, சரி நல்லா செஞ்சா இருந்தாலும் எதா இருந்தாலும் எங்களை கூப்பிட்டு கொடுப்போம். நாங்களும் வாமான்னு சொல்லுவோம், செய்வோம். அன்னைக்கு பிரச்சனை பண்ண வந்தாங்கல்ல, அவங்க யாராவது இதுக்கு முன்னாடி சமரசமா பேசும்பொழுது வந்திருக்காங்களா வீட்டுக்கு? வந்துட்டு போற எனக்கு அவ்வளவா தெரியாதுமா. அவங்க யார் வராங்க யார் போறாங்கன்னு எனக்கு சரியா தெரியாது. இவங்க நிறைய பேர் வருவாங்க போவாங்க கும்பலா. ஒரு 5 6 ஒரு 10 பேர் தான் தெரியும். அவங்கள வந்து நான் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேன்னு பேசுவாங்க. அந்த பக்கம் வந்தவங்க நம்ம கிட்ட பேசுறது கிடையாது. அது அந்த பக்கம் தெருவில் இருக்காங்கன்னு சொல்றாங்க. வயசான ஆள். நான் உள்ளத துணி தைச்சிங்கன்னு இருக்கிறேன். மிஷின்லாம் தூக்கி போட்டு உடைச்சி இல்லை ரொம்ப மோசம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அது பிறகு என் பொண்ணு வந்து மிஷின்லாம் ரிப்பேர் பண்ணி கொடுத்தது. அது பிறகு வச்சுக்கின்னு இருக்கிறேன் நான். இதுக்கு முன்னாடி இந்த ஏரியால இது மாதிரி பிரச்சனைகள்லாம் அடிக்கடி நடக்கும். வெளியே நடந்தது கிடையாதுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் கடை. 25 30 பேருக்கு மேலே இருக்குங்க. வந்து எல்லாம் உடைச்சி இது பண்ணிட்டு போயிட்டாங்க. போலீஸ் எல்லாம் வந்து பாதுகாப்பு கொடுத்தாங்க. போலீஸ் எல்லாம் அது பிறகு தான் வந்தாங்க. சண்டை முடிஞ்சு கொஞ்சம் நேரம் சென்று வந்தாங்க லாஸ்ட் டைமில். ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியுதுங்களா? இது எடுப்பாங்களான்னு தெரியலீங்க. இது வெளியே எதுவுமே காணோம். 2 நாள் வந்து இங்கே காவலுக்காக வந்து இருந்தாங்க. அது பிறகு வரவோ இல்லை. வீட்டுக்குள்ள பூந்து எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு போட்டாங்களா இல்ல தெருவுல ஏதாவது பிரச்சனை? ரோடு இந்த இதெல்லாம் அடிச்சு ஒடிச்சு இந்த கேமரா இங்க எல்லாம் வச்சு நாங்கள் பூட்டிட்டோம் பசங்களை. அது பிறகு என் மிஷினை வந்து உடைச்சி நாசி பண்ணிட்டு போயிட்டாங்க. கையில ஆயுதங்கள் ஏதாவது எடுத்துட்டு வந்தாங்களா? கையில ஆயுதம் கிடையாதுங்க. எல்லாம் கல்லு கட்டி இந்த ஓடுங்க இதெல்லாம் எடுத்தாந்து அடிச்சாங்க. உங்களோட பொருள் என்ன பொருள் சேதமாயிருக்கு? என்னோட பொருள் மிஷின் எல்லாம் காலி ஆயிடுச்சுங்க. தையல் மிஷினு. அது பிறகு வந்து எங்க பசங்க தான் வந்து ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. எடுத்தாந்து இப்பதான் வச்சிருக்கு. எதுக்காக அடிச்சதா ஏதாவது சொன்னாங்களா? எதுக்காக அடிச்சதுன்னு எனக்கு தெரியாதுங்க. அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனையோ என்னவோ தெரியல. நானு இது வரலையும் தெரியல. எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவங்க விஷயம்லாம் எனக்கு தெரியாது. நான் எதுவும் பேச மாட்டேன். இந்த கலவரம் குறித்து அதை நேர்ல பார்த்த மக்களை என்ன சொன்னாங்க, இந்த பகுதி மக்கள் என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்றத நேரடியா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா,
கிட்டத்தட்ட 1.5 வருடமா அந்த திருநங்கை சமூகத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து மீடியால பல விஷயங்கள் பேசப்பட்டும் கூட அரசாங்கமும் காவல்துறையும் இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்காததே, அவங்க பிரச்சனையை ஒரு பிரச்சனையா கன்சிடர் பண்ணாததுதான் இதற்கான அத்தனை ஒரு காரணம் அப்படின்றது இந்த காட்சிகளை இதுக்கான முக்கிய காரணம் அப்படின்றது இந்த விஷயங்களை கேட்கும்போது நமக்கு தெரியுது. முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா திருநங்கைகள் ஊருக்கு ஒதுக்குப்புறமா தான் இருக்கணும், அவங்க மக்களோட புழங்கவே கூடாது அப்படின்ற ஒரு சூழல் இருந்தது. ஆனா இப்ப பொதுமக்களுடைய மனநிலை மாறி அவங்களும் மனிதர்கள் தான், அவங்க ஒரு 3ஆம் பாலினம் நம்ம போலதான் அப்படின்னு அவங்க ஒரு புரிஞ்சு வர சமயத்துல இது போன்ற நிகழ்வுகள் பொதுமக்களுக்கும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும். இவங்களை நிஜமாலே ஊருக்கு ஒதுக்குப்புறமா தான் வைக்கணும் அப்படின்னு மீண்டும் அவங்கள பழைய காலத்துக்கு தள்ளக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குன்றதுனால இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படாம திருநங்கை சமூகமும் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்றத நம்மளுடைய வேண்டுகோள். திருநங்கை சமூகத்துல அவங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள் என்ன அப்படின்றத தொடர்ந்து நம்ம ஊடகம் மூலமா வெளிச்சம் போட்டு உலகத்துக்கு காட்டிட்டு இருக்கோம். இது குறித்த உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.